ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆஷாட ஏகாதசி, தேவ சயனி ஏகாதசி, விஷ்ணு சயன ஏகாதசி, பத்ம ஏகாதசின்னு அழைக்கப்படுறது. பகவான் விஷ்ணு தேவர்களுடன் சயனத்திற்கு செல்லும் நேரமாக இந்த ஏகாதசி வரக்கூடிய நேரம் இருக்கிறதுனால இந்த ஏகாதசிக்கு தேவ சயனி ஏகாதசின்ற பேர் வந்தது. மகாராஷ்டிரா மாநிலத்துல இதனை ஆஷாட ஏகாதசின்னு அழைத்து இந்த நாள்ல பண்டரிபுரம் சென்று விட்டலனை வழிபடுகிறார்கள். இந்த சயனி ஏகாதசி விரத கதையை பகவான் கிருஷ்ணர் தர்மபுத்திரருக்கு எடுத்து சொல்றப்போ அதனை நாரதற்கு பிரம்மா எடுத்து சொன்னதாக சொல்றார். இந்த விரத கதையை கேட்பதாலேயே வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும், பாபங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. மேலும் இந்த நன்னாள்ல ஸ்ரீகிருஷ்ணர் பண்டரிநாதனாக கோவில் கொண்டதற்கு பின்னுள்ள புராணத்தை கேட்பதே மகாபாகியம். அதையும் நாம இந்த பதிவுல சேர்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல விரத கதை பார்க்கலாம். முன்னொரு காலத்துல மாந்தாத்தான் ஒரு அரசர் நேர்மையாக செம்மையாக ராஜ பரிபாலனம் செஞ்சு வந்தார். அவருடைய அரசாட்சியில குடிமக்கள்லாம் குறையில்லாத வாழ்வு வாழ்ந்து வந்தா. அரசரும் முறை தவறாது ஆட்சி செஞ்சு வந்தார். இப்படி எல்லாம் இருந்த போதும் ஒரு முறை வறட்சி, பஞ்சம், அது தொடர்ந்து 3 வருடங்களுக்கு இருந்து மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா. என்ன செய்யறதுன்னு தெரியாம மன்னன்ட்ட போய், மன்னா எங்களுக்கு இது மாதிரி வறட்சி பஞ்சம், நாங்க என்ன பண்ணதுன்னே தெரியல, நீங்க தான் காப்பாத்தணும் சொல்லி முறையிடுறா. மன்னனும் செய்வதறியாது கலங்கி தன்னுடைய பரிவாரங்கள் சேனைகள்லாம் அழிச்சுட்டு இப்படியே ஊரூரா போய் சாதுக்கள்லாம் தரிசிக்கிறார். எங்கேயாவது ஒரு வழி கிடைக்குமா இதுக்குன்னு சொல்லி தேடின்னு போறார். இப்படி பிரயாணம் செய்யற போது ஆங்கிரச முனிவரை மன்னன் தரிசிக்கிறார். அவர்கிட்ட தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்றப்போ முனிவர் தன்னுடைய தபோ சக்தினால மன்னருடைய கஷ்டத்தை, ராஜ்யத்துல நடந்ததை அறிந்து கொள்கிறார். வேள்வி செய்யக்கூடாத பிராமணர் அல்லாத ஒருவர் இந்த வேள்வி யாகத்துல ஈடுபட்டதனுடைய பலன் தான் இதுன்றது தெரிந்து கொண்டு அதை எடுத்து சொல்றார். அதனால அவர் உயிருடன் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார். ஒருவருடைய உயிர் போகிற அளவுக்கு இது பெரிய குற்றம் இல்ல, அதனால இதுக்கு வேறு ஒரு உபாயம் சொல்லுங்க மன்னர் முனிவரை கேட்கிறார். முனிவரும் அதற்கு இந்த சைனி ஏகாதசினும் இந்த ஆஷாட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்யணும், அதனாலேயே இந்த கஷ்டங்கள்லாம் விலகும்னு சொல்றார். மன்னனும் நாடு திரும்பி தன்னுடைய பிரஜைகளுடன் இந்த தேவ சயனி ஏகாதசினும் ஆஷாட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்றார். அதன் விளைவாக நாட்டுல உள்ள வறட்சி பஞ்சமெல்லாம் நீங்கி சுபிக்ஷம் ஏற்பட்டது. இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறதுனால அனைத்து பாபங்களும் விலகும், வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் நீங்கும், இகபர சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படியாக கிருஷ்ண பரமாத்மா தர்மபுத்திரருக்கு இந்த தேவசேனி ஏகாதசிய சொன்னதாக பவிஷ்யோத்தர புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை அடுத்து வரும் துவாதசி வாசுதேவ துவாதசி அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த நாள்ல வாசுதேவ கிருஷ்ணரை வழிபட எண்ணியாவும் நிறைவேறும் அப்படின்னும் இந்த தினத்தில் செய்யக்கூடிய தானமானது பல மடங்கு பலன் தரக்கூடியதுன்னு சொல்லப்படுறது. இந்த நன்னாள்ல புண்டரீகனது கதையும் பாண்டுரங்கன் மகிமையும் கேட்பது மகாபாகியம், கோட்டி மடங்கு புண்ணிய பலன் தரவல்லதுன்னு சொல்லப்படுறது. மராட்டியர்களால பெரிதும் கொண்டாடப்படும் இந்த ஆஷாட ஏகாதசி தினத்துல மராட்டிய பக்தர்களும் சாதுக்களுமான ஞானேஸ்வரர், துக்காராம் இவர்களாம் தங்களது கிராமத்தில இருந்து பாத யாத்திரையாக 15 நாட்கள் நடந்தே ஆஷாட ஏகாதசி என்று பன்றிபுரம் சென்று விட்டலனை வணங்கினார்கள். அதாவது தன்னுடைய வாழ்நாளில் பன்றிபுரத்துக்கு ஒரு முறையாவது சென்று அந்த சந்திரபாகா நதியில் நீராடி ஸ்ரீ விட்டலனை தரிசனம் பிரதட்சணம் நாம சங்கீர்த்தனம் செய்வதால் நமது பிறவி பயன் அடையலாம்னு பக்த துக்காராம் சொல்றார். அதனை கொண்டாடும் விதமாகவே பக்தர்கள்லாம் இந்த சாதுக்களின் உருவ சிலைகளை பல்லக்குல தூக்கிண்டு பாத யாத்திரையாக ஆஷாட ஏகாதசி தினத்துல பன்றிபுரத்துக்கு சென்று விட்டலனை வழிபடுவது வழக்கமா நடந்துருக்கு. இதை வார்க்காரி யாத்திரையாக மேற்கொள்ளப்படுறது. பீமா நதிக்கரையில அமைந்துள்ளது பன்றிபுரம். மகாராஷ்டிராவின் ஆன்மீக தலைநகரம்னு சொல்லலாம். இந்த புனித தலத்துல பீமா நதி ஒரு சந்திர பிறையை போல வளைந்து இருக்கிறதுனால இந்த நதி சந்திரபாகா நதின்னு சொல்லப்படுறது. சந்திரபாகானா பிறை சந்திரன் பொருள். இந்த சந்திரபாகா நதிக்கரையில ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டுரங்கன்ற திருநாமத்தோட தனது பத்னி ருக்மிணியோட எழுந்தருளி இருக்கிறார். அந்த புராண சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். லோகதண்டம்னு ஒரு காடு, அங்க ஜன்னோன்னு ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவி பெயர் சாத்தகி. அவர்களுக்கு பல வருடங்கள் கழிச்சுதான் புண்டரீகன் பிறந்தான். அவனுக்கும் அவனுடைய தாய் தந்தையோட குணத்துக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாம இருந்தது. அவர்கள் எவ்வளவு நல்ல குணம் படைத்தவர்களோ அதற்கு நேர்மாறாகவே இருந்தது இவனுடைய குணம். எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அழிப்பான், துன்பப்படுத்துவான், நாயை பார்த்தா கல்ல வீசுவான், முரட்டுத்தனமா நடந்துப்பான், பெற்றவர்களுடைய பேச்சை கேட்காமல் எதிர்த்து பேசுவான். இப்படியே இருந்துட்டு இருந்தான். காலப்போக்குல சரியாயிடும்னு சரி இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வழிக்கு வருவான்னு திருமண வயசு வந்தோடனே புண்டரீகனுக்கு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய செயல்ல கொஞ்சமும் மாறுதல் இல்ல. மனைவி வீட்டுல இருக்கிற போதே அவன் வெளியில் இன்பம் தேடினான். அவனுடைய அப்பா மனசு வருத்தப்பட்டு அவனுக்கு புத்தி சொன்னார். அதுக்கு அவனும், அப்பா நான் என்னுடைய இஷ்டப்படிதான் இருப்பேன், எனக்கு இந்த வீட்டுல சுதந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய
தன்னுடைய மனைவியையும் அழைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். அவனுடைய அப்பா அம்மாக்கோ மனசே விட்டு போயிடுறது. இப்படியே இருக்கிற போது ஒரு குழுவா சில பேர் காசி யாத்திரைக்கு கிளம்பி போறா. அதை பார்த்த புண்டரீகனுடைய பெற்றோர் தனக்கு ஒரு பிள்ளை இருந்தும் விதி இப்படி ஆயிடுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு எல்லாமே கடவுளுக்கே அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுட்டு இந்த புண்டரீகனுடைய அம்மா அப்பாவும் காசிக்கு கிளம்புறா. அத புண்டரீகனும் எப்படியோ தெரிந்து கொள்கிறான். தானும் தன்னுடைய மனைவியோட குதிரை மேல ஏறி காசிக்கு கிளம்பி போறா. வழியில அவனுடைய மனைவி தன்னோட மாமனார் மாமியார்லாம் நடக்க முடியாம கால்ல செருப்பு இல்லாம வரத கவனிச்சு அவர்களுக்கு உதவி செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அவனும் எல்லா கிழங்கள் வந்தா வரட்டும், வராட்டினா போட்டும், வாயை மூடின் வா, வந்தா நமக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமும் இறக்கம் இல்லாம இருக்கான். அப்போ அங்க ஒரு சத்திரம் வழியில தென்படுறது. அங்க போய் கொஞ்சம் களைப்பாறிட்டு போலாம்னு சொல்லி தன்னுடைய மனைவியோட அந்த சத்திரத்துக்கு போறான். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருக்கு. அங்க குக்குட்ட முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவனுக்கு பொழுதே போல அந்த ஆசிரமத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இங்க இருந்து பார்த்தான் புண்டரீகன். அங்க ஒரு முனிவர் இருந்தார். உடனே அவர்கிட்ட போய் காசி கஷேத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். காசியா, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்றார். இது கூட தெரியாம நீங்கள்லாம் என்ன முனிவர் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்கிறான் புண்டரீகன். காசின்ற இடத்துக்குலாம் நல்ல பண்பு உள்ளவர்கள் தான்ப்பா போகணும், நீ போகணும்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி அவர் கேள்வியா கேட்கிறார். அதை கேட்டு எனக்கு கோபம் வருது. திரும்ப கோபத்தோட நேர தான் இருந்த சத்திரத்துக்கே வரான். ராத்திரி ஃபுல்லா தூக்கம் வராம இப்படியே வெளியவே வேடிக்கை பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கான். 3 பெண்கள் அந்த ஆசிரமம், அந்த குக்குட்ட முனிவர் இருக்கா இல்லையா, அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைறா. அவர்கள்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப கருப்பா அழுக்கா கோரமா இருக்கா. அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்ச அவர்கள்லாம் பல வேலைகள் செய்யறா. ஒருத்தி வீடு கூட்டுறா, இன்னொருத்தர் வீட்டை துப்புரவா சுத்தம் பண்றா, வாச பெருக்கி அழகா கோலம் போடுறா. இன்னொரு பெண் அந்த முனிவருடைய பாதத்தை நீர்னால கழுவி துடைத்து அவரை வணங்கி அவருக்கு வேணுங்கிற பணிவிடைகள்லாம் செய்யறா. அப்புறம் அவர்கள்லாம் வெளியே கிளம்பி வரா. என்ன ஆச்சரியம், 3 பேரும் போறம்போது எவ்வளோ அழுக்கா பார்க்கவே சகிக்க முடியாம இருந்தா இல்லையா, ஆனா என்ன மாயை, இப்ப திரும்ப போகிற போது எவ்வளோ பார்க்கவே சுந்தரிகளாக அழகாக இருக்காளே, என்ன ஆச்சரியம், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நேர ஆச்சரியத்தோட அவர்கள்ட்ட போய் ஓடி போய், சுந்தரிகளே நீங்கள்லாம் யாருன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்க அவர்கள் சொல்றா, நாங்கள் தான் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள். தினமும் எங்களுடைய நதியில பலர் குளிக்கிறதுனால அந்த பாபங்கள்லாம் சேர்ந்து அதனாலதான் நாங்க இப்படி ஆனோம். அந்த பாபத்தை கழுவதான் இங்க நாங்கள் சேவை செய்கிறோம். இந்த குக்குட்ட முனிவருக்கு சேவை செய்து எங்களுடைய பாபத்தை எல்லாம் நாங்கள் போக்கிக்கிறோம். பாவம் எங்கள்கிட்ட சேர சேர நாங்க அவலட்சணமாக மாறுவோம். இங்க தினமும் அதை போக்கிக்கிறோம். போன ஜென்ம புண்ணியத்தினால்தான் நீ எங்களை பார்த்திருக்க. இனியாவது நீ திருந்தி உன்னுடைய பெற்றோருக்கு சேவை செய். நீ இத்தனை நாள் செய்த பாபத்தை எல்லாம் போக்கிக்கோ. உன்னுடைய துர்குணத்தை எல்லாம் மாற்றிக்கொள். தாய் தந்தை தான் உனக்கு தெய்வம், நீ அவர்களை வணங்குன்னு சொல்லி அவனுக்கு புத்தி சொல்லிட்டு போறா. புண்டரீகன் ஏதோ மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டது மாதிரி மனம் மாறுறான். தான் செய்த தவறுகளுக்கு வருத்தப்படுறான். பின் கங்காதேவி கிட்ட நமஸ்கரித்து மன்னிப்பு கேட்டு, இந்த முனிவர் யார், இவரை வணங்குறதுனால எப்படி பாபங்கள்லாம் போறது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு கங்காதேவி சொல்றா, அப்பா புண்டரீகா, இவர் கோவிலுக்கு போனதில்லப்பா, யாகம் செய்ததில்ல, தான தர்மம் செய்ததில்ல, ஆனா விடாம தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்துன்னு வரார். அவர்களே இவருடைய தெய்வம். பாவம் செய்தவர்களா இவருடைய பாதத்தை தொட்டாலே போதும்பா, பாபம் எல்லாம் கரைந்து போகும் அப்படின்னு அவரை புகழ்ந்து சொல்ல புண்டரீகன் மனம் நெகிழ்ந்து போறான். தாயே, நான் என்னுடைய பெற்றோருக்கு பல அநீதிகளை செஞ்சிருக்கேன். இப்போ நான் முழுசா மனசு திருந்திட்டேன். இதோ இப்பவே அவர்களுக்கு நான் மனசார சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான். காலம்பர போய் அந்த குக்குட்ட முனிவரை தரிசித்து அவர்கிட்ட விழுந்து மன்னிப்பு கேட்டு அவருடைய பாதங்களை கழுவி அவருக்கு பல சேவைகள்லாம் செய்யறான். அவர்கிட்ட ஆசியும் பெற்றான். பின் தன்னுடைய பெற்றோரை தேடி தன் கண்ணீரால் அவர்களுடைய பாதங்களை கழுவுறான். அதன் பின் தாய் தந்தையே உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு வேற ஒரு சிந்தனையுமே இல்ல, தாய் தந்தையே உலகம், மனமாற சேவை செய்கிறான். கிருஷ்ண பரமாத்மாவும் ருக்மிணி தாயாரும் பார்த்துட்டே இருக்கா. அந்த சேவையை மெச்சி அவனை பாக்கிறதுக்காக வரா. அவனுடைய வீட்டு வாசலுக்கு புண்டரீகா புண்டரீகா அப்படின்னு சொல்லி கதவை தட்ட வெளியில இருந்து குரல் கேட்டோன்னு, யாரா இருந்தாலும் அங்கேயே இருங்கோ, நான் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு சேவை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்கல்ல, அந்த கதவு திறந்திருக்கு இல்லையா, அந்த ஒரு செங்கல்ல அந்த கதவு வழியால வீசி போடுறான். அந்த மாயக்கண்ணனும் ருக்மிணி தேவியும் தன்னுடைய பக்தனுக்காக 2 கைகளையும் இடுப்புல வச்சுட்டு அப்படியே அந்த செங்கல் மேல நின்று இருக்கா. சிறிது நேரம் கழிச்சு புண்டரீகன் அந்த கதவை திறந்து பாக்குறான். அங்க கண்ணனும் ருக்மிணி தாயாரும் நின்றுக்கா. தன்னை மறந்தான். அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்கரிக்கிறான். அஜோ, நான் பாபம் பண்ணிட்டே, என்ன மன்னிச்சிருங்கோன்னு சொல்லி நமஸ்கரித்து அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். உங்களுக்கு போய் நான் இப்படி செங்கல்ல போட்டு அதுல நிக்கவும் சொல்லிட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படுறான். புண்டரீகா, உன்னுடைய சேவையை நான் மெச்சினேப்பா, நீ ஏதாவது வரம் கேள் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்ற. உங்களோட அருள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி புண்டரீகன் சொல்றான். அப்போ பகவான் கிருஷ்ணன் சொல்ற, அப்பா உன்னுடைய அம்மா அப்பாக்கு செஞ்ச சேவையில நான்
நான் மனம் மகிழ்ந்தேன், நீ வேண்டும் வரம் கேள் அப்படின்னு சொல்றார். பாண்டுரங்கா, நீ எழுந்தருளிய இந்த தலம் புண்ணிய தலமாக விளங்க வேண்டும், உன்னுடைய பக்தர்கள்லாம் இங்கு வந்து தரிசித்து அருள் பெறும்படியாக நீ இங்கே விட்டலனாக சாநித்தியம் கொள்ள வேண்டும்னு வேண்டு கேட்கிறார் புண்டரீகன். புண்டரீகா, உன்னுடைய சேவையினால புகழ்பெற்ற இந்த இடம் பண்டரிபுரம் நிலைக்கட்டம், நீ இங்கிருந்து எல்லோருக்கும் ஆசி வழங்குவாய், உன்னையே எல்லோரும் விட்டல் விட்டல் அழைத்து என்னையே உன்னிடம் காண்பார்கள்னு பகவான் சொல்றார். ஆடி மாதம் இந்த ஆஷாட ஏகாதசி விட்டல் வந்ததால் இந்த ஏகாதசி மிக சிறப்பான விரதமாக கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணரும் மனமு வந்து இங்கு ஓடும் பீமா நதியில் நீராடி என்னை தரிசிப்பவர்களது இடர்களெல்லாம் நீங்கும், சர்வ மங்களங்களையும் பெற்று நீடூழி வாழ்வார்கள் அருள் புரிந்தார். புண்டரீகபுரம் என்னும் இந்த புண்ணிய இடத்தில் அற்புதமான ஆலயம் ஒன்று நதிக்கரையில் எழுப்பப்பட்டது. பின்னாளில் புண்டரீகபுரம் என்பது மருவி பண்டரிபுரம் என்று ஆனது. இங்கு எங்கு கேட்கும் சத்தமும் விட்டலா விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா, பாண்டுரங்கா பண்டரிநாதா, ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரின்ற நாமமே கோஷமாக கேட்கிறது. அதுவே அனைவரையும் பரவசப்படுத்துகிறது. இந்த தினத்தில் நாம் செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா என்ற பாடலையும் சொல்லி பாண்டுரங்கனின் அருளுக்கு பாத்திரமாவோம், சகல சௌபாகியமும் பெறுவோம். பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா, ஓ பாண்டுரங்கா, ஓ பாண்டுரங்கா, செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா, எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா. செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா, எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா. மங்கை ருக்குமாதேவி கொஞ்சும் பாண்டுரங்கா, உந்தன் திங்கள் முகத்தை காண வேண்டும் பாண்டுரங்கா. பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா, ஓ பாண்டுரங்கா, ஓ பாண்டுரங்கா. பட்டம் பதவி வேண்டவில்லை பாண்டுரங்கா, எங்கள் கஷ்டம் யாவும் தீர வேண்டும் பாண்டுரங்கா. பட்டம் பதவி வேண்டவில்லை பாண்டுரங்கா, கஷ்டம் யாவும் தீர வேண்டும் பாண்டுரங்கா. இஷ்டம் போலே ஆடி பாடி பாண்டுரங்கா, உன்னை விட்டல் விட்டல் என்றழைப்போம் பாண்டுரங்கா. இஷ்டம் போலே ஆடி பாடி பாண்டுரங்கா, உன்னை விட்டல் விட்டல் என்றழைப்போம் பாண்டுரங்கா. பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா, ஓ பாண்டுரங்கா, ஓ பாண்டுரங்கா. ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா, நாங்கள் ஓடி வருவோம் பண்டரிபுரமே பாண்டுரங்கா. ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா, நாங்கள் ஓடி வருவோம் பண்டரிபுரமே பாண்டுரங்கா. கூடி நின்று பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா, உன்னை பாடி வருவோம் விட்டல என்று பாண்டுரங்கா. கூடி நின்று பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா, உன்னை பாடி வருவோம் விட்டல என்று பாண்டுரங்கா. பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா, ஓ பாண்டுரங்கா, ஓ பாண்டுரங்கா. சந்தனம் பூசிய மார்பு தன்னில் பாண்டுரங்கா, சுந்தர துளசி மாலையணிந்தாய் பாண்டுரங்கா. மணக்கும் சந்தனம் பூசிய மார்பு தன்னில் பாண்டுரங்கா, சுந்தர துளசி மாலையணிந்தாய் பாண்டுரங்கா. சிந்தை குளிர ஆடி பாடி பாண்டுரங்கா, உந்தன் திருவடி வந்தடைந்தோம் பாண்டுரங்கா.
சிந்தை குளிர ஆடி பாடி பாண்டுரங்கா உந்தன் திருவடி வந்தடைந்தோம் பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல 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 பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா.